Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. 2026 தேர்தலுக்கு தயாராகி வரும் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியை பலப்படுத்தும் நோக்கில் பல புதிய அணிகளை உருவாக்கி நிர்வாகிகளை நியமித்து வருகிறது. நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய நண்பர்கள் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 10 மாதம் மட்டுமே உள்ள நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தேர்தலுக்கான முன்னெடுப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மாவட்ட, மண்டல அளவிலான குழுக்கள் அமைக்கப்பட்டு நிர்வாகிகள், தொண்டர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் தாவேகா சார்பில் தொழில்நுட்ப அணி, சமூக ஊடக அணி, வழக்கறிஞர்கள் மற்றும் சட்ட ஆலோசனை அணிகள் மாநில மற்றும் மண்டல அளவில் உருவாக்கப்பட்டு அதற்கான நிர்வாகிகளை அக்கட்சியின் தலைவர் விஜய் நியமித்துள்ளார். புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள அணிகள் அனைத்தும் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமாருக்கு கீழ் செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாவேகாவில் 28 அணிகள் உருவாக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கான பொறுப்பாளர்களை கட்சி தலைமை கவனமுடன் படிப்படியாக நியமித்து வருகிறது. மக்களிடம் கட்சியின் கொள்கைகளை எடுத்துக் கூறவும், தற்போதைய அரசியல் களத்தை பற்றி எடுத்துரைக்கவும் நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் சமூக வலைதளங்களில் பொறுப்புடன் செயல்படவும் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்களுக்கு தாவேகா தலைமை அறிவுறுத்தியுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சந்தானகுமார். 2026 தேர்தலில் தேமுதிக தனித்து போட்டியிடவும் தயங்காது என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். சென்னையில் தேமுதிக அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்கள், தேர்தல் பொறுப்பாளர்கள் உள்ளிட்டோருடன் ஆலோசனை நடத்திய பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். இனிமேல நாங்க தனித்து போட்டியா, கூட்டணி அமைத்து போட்டியா அப்படிங்கறத இன்னைக்கு இப்பவே நான் சொல்ல முடியாது. நிச்சயமாக தனித்து போட்டியா அப்படின்றதற்கான கேள்விக்கு காலம்தான் பதில் சொல்லும். பாராளுமன்ற தொகுதி பொறுப்புகளுக்கு நம்ம அறிவித்த போதே ராஜ்யசபாவும் அறிவிக்கப்பட்ட ஒண்ணுதான். ஆனால் வருஷம் அதில் குறிப்பிடவில்லை. அதனால நாங்கள் அப்போவே கேட்டோம் வருஷம் குறிப்பிடுங்கன்னு. அப்படி வருஷம் குறிப்பிடுவது வழக்கத்தில் இல்லை என்று அண்ணன் எடப்பாடியார் சொன்னார். அதைவிட எழுத்துப்பூர்வமாக நான் தர்றதை விட என்னுடைய வார்த்தைகள் தான் மிக மிக முக்கியம். ஒரு வார்த்தை கொடுத்தா மாற மாட்டோம் அப்படின்ற உறுதியும் அவர் கொடுத்தார். இப்ப இந்த முறை இல்லை, 2026 ராஜ்யசபா அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லா பிரஸ் மீட்லயும் நான் சொல்றதுதான் சொல்றேன். பொறுத்தார் பூமி ஆழ்வார். நிச்சயமாக அதுக்கான காலம் வரும். அதனால வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு வேணா விஜய் அரசியலுக்கு வரலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் நடிகராக இருக்கிறதுக்கு முன்னாடி சின்ன வயசுல இருந்து அவர் எங்க வீட்டு பையன், சரிங்களா? இன்னைக்கு வேணா அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம். அதனால தான் இதை நான் தெளிவாக சொல்கிறேன். நாங்கள் 20 வருஷம் ஆயிட்டோம். அதனால் இந்த கேள்வியை இப்பொழுது கட்சி ஆரம்பிச்சிருக்க விஜய் கிட்ட தான் நீங்கள் கேட்கணுன்றதை நான் சொல்கிறேன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.